ஹாய் காய்ஸ், நான் ஒருவன் நாம் மூன்று முறை சுட்டி வீடியோனூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஜால்ராட்சிய கதை தற்பொழுது நான் நிறைய காலமாக சொல்லவில்லை. இதில் சில மறைக்கப்பட்ட கதைகள் என்று சொல்லி சில சிறு கதைகள் அது. இப்போ நான் போன விடயத்தில் கூறியிருந்தேன், இந்த தமிழ்நாட்டுக்கு பர்ராயசேகரன் மற்றும் சங்கிலி இவர்கள் போயிருந்தார்கள் சொல்லி. அந்த கதை ஒரு உடன் நிற்கட்டும். இது ஒரு சிறிய கதை தான். அப்போ சரி, இந்த மனோரமா ஏதோ வெளியில் போகிறாள். அப்போ போகின்ற பொழுது, அதாவது அந்த சோமசூரியர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடைப்பட்ட காலத்தில் மந்திரியாக இருந்தவரின் மனைவி அப்பா போகிறார். இப்படி போக இந்த முந்தி பழைய காலத்தில் இந்த சாதுக்கள் அவை முனிவர் இந்த ஜோசியம் குறிப்பு சொல்கிறவனு இப்போ அவனால் உண்மையாகவே இந்த சொன்னால் கூடுதலாக ஒரு விடயம் நடக்கும்னு சொல்லி. அப்போ சரி, இப்படி போகல. சரி, ஒரு கால் இப்படி போகின்ற பொழுது ஒரு வயது புரிந்த ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவரை பார்த்தால் ஒரு சாது மாதிரி. சரி, ஒரு கால் இவரிடம் ஏதாவது காய்த்து பார்ப்போம், என்னது இந்த சாத்திரம் பார்க்குறவன் அப்படி இப்படி 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 இருக்கிறேன். சரி, ஒரு கால் சும்மா போய் எங்களுடைய தேசமின் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு மாற இருக்கின்றது, சரி இதை பற்றி எதுவும் தெரியுமான்னு சொல்லி அந்த வயசு போனவரை பற்றி அந்த அந்த வயது வந்தவரை கேட்போம்னு சொல்லி இப்போ இவான் போகிறா. சரி, ஒரு கால் ஏதாவது கேட்டு தெரியும். இடையில அரண்மனையில் இருப்பார்கள் சில வேளை. என்னது சரி, இப்படி அரண்மனை அரசிகிட்ட கேட்டு சரி ஒரு கால் வெளியில் போக போகிறோமா அப்படி இப்படி. சரி, இப்படி போவதும் பெறுவது. சரி, அப்போ இவ அதை தனக்கு ஒவ்வொரு தரம் விடுமுறை கேட்பார்கள்லானே. சரி என்று இல்லாது அப்படி இப்படி சில வேளையில் நிற்கலாம். அப்போ அதுக்கு பதில் வேறு யாரோ அவருடைய கதிரையில் இருப்பார்கள். இந்த அரச பிரதிநிதிகள் இவர்கள் அந்த ஊருக்குரிய தகவலை சொல்லுவார்கள். இப்படி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி. இப்போ இவன் என்ன செய்கிறார், சரி இப்படி ஒரு கபடியில் போய் இந்த ஆள்கிட்ட கேட்போம். இந்த ஆளையும் பார்த்தால் வித்தியாசமாக தோற்றமாக இருக்கிறார். சரி, ஒரு கேட்டு தான் பார்ப்போம்னு சொல்லி. அப்போ சரி, இந்த எதிர்காலத்திலே இந்த அரிகண்டம் நவகண்டம் என்று சொல்லுகின்ற இந்த விடயங்கள் இதில் பற்றி ஏதாவது கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் ஒரு போருக்கு போகின்ற பொழுது இந்த அரிகண்டம் அல்லது நவகண்டம் இந்த இரண்டில் ஒன்றை செய்த பிறகுதான் இந்த பெரிய போர்களுக்கு போவது வழக்கம். இப்போ நவகண்டம் என்றது ஒரு மனிதனுடைய இதை 9 துண்டுகளாக வெட்டுதல். விரல், இந்த காலில் அடக்கிற விரல், அந்த காலுண்ட சில்லோட அப்படி இப்படி கடைசியில் தலையை தானே வெட்டுவது அல்லது இன்னொரு கொண்டு வெட்டிக்க பண்ணுவது. இதே மாதிரி அரிகண்டம் தானே தனது தலையை வெட்டுதல். இது பழைய காலத்தில் இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் பழி கொடுத்தா நல்ல, அது செஞ்சால் நல்ல, நீ செஞ்சால் நல்லன்னு சொல்லி. இப்போ பழைய காலத்தில் இந்த மக்களுக்கு சில சில படிப்பறிவுகள் அதுகள் இல்லாதபடியால் இப்படி செஞ்சால் நல்ல, இப்போ ஒருத்தன் சொல்லி விடுறான் அப்படி செஞ்சால் நல்ல, இப்படி செஞ்சால் நல்ல. ஓ, இப்போ இந்த மக்களும் பெருசாக கதைப்பது குறைவு. ஏதும் கேட்டால் ஓ அப்படித்தான், ஓ இப்படி எடுத்துகிட்டு போடுங்கள். ஏனென்றால் கூடுதலாக கதைக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை கிளம்பிவிடும் சனத்துக்கும் ஒரு பயம். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் வளவளாண்டு கதைச்சி சண்டை பிடிக்கிற அளவுக்கு அப்படி இப்படி இப்படியெல்லாம் தெரியுது. முந்தி பழைய காலத்திலே கொஞ்சம் குறைவாக தான் இருந்த அளவான கதைகள். அவ்வப்பொழுது சும்மா அப்படி இப்படி பக்கத்து வீட்டுக்காரர் அவனோட சிறு சிறு சண்டைகள் சும்மா வந்துவோம் வாய் சண்டைகளாக இருக்கும் அது. சரி, இப்போ இவா கேட்டோன்னே அப்போ இதுகளெல்லாம் மறைஞ்சு போகும் ஒரு காலத்தில்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஏன் நீ திடீரென்று இதை கேட்கின்றாய் என்ற போருக்கு போகும்போது அந்த மனிதன் பாவம் இல்லையா? அப்போ இவனை படையில் ஜெயித்தாலாவது யாரும் ஒருத்தனை 2 பேர் என்றாலும் அவன் கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற, அல்லது ஏதா அந்த சண்டையை கொஞ்சமாவது பின்னு இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு தன்மை இருக்குது. இப்போ ஒரு கேடியத்தை ஒரு ஆள் வச்சுக்கிறேன், அந்த கேடியத்தால் தடுக்கிறார், கத்தி வீசுகிற தடுக்கிறார். அப்போ என்ன நடக்குது, அங்கே சிறிது நேரம் எடுக்கிற அந்த போர்ன்ற காலம் சிறிது கூட்டப்படுகிறது. அப்போ இப்படியே ஏதாவது ஒன்று நடக்குமான்னு சொல்லி சரி இதுக்கு விடிவெப்பு தான் பெறும். அப்போ சரி
இந்த நாட்டினுடைய இந்த 2வது மகாராணி இருக்கிறார், அவருடைய பேரப்பொடியன், அதாவது பேரன். இவன் எங்கேயாவது தன்னை அறியாமல் தான் வெளியே போனால் மட்டும்தான் இந்த நவகண்டம் அரிகண்டம் என்பது இதை விட்டு முற்றாக ஒழிக்கப்படும். அவன் சிறிது பயந்த சுபாவத்தில் இது நடக்கின்ற பொழுது அவனுக்கு சிறு வயதுதான் இருக்கும். இதை அவனுடைய தந்தையார் அரசனுக்கு ஒரு விண்ணப்பம் செய்து இதை பிற்காலத்தில் தடுப்பதற்கான வாய்ப்பின் இருக்கிறது. என்ன மாதிரி இந்த சனங்கள் எல்லாரும் படிக்கக்கூடிய காலம் இருக்கும். அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. ஒருவன் புறக்க இருக்கிறான், அவன் தென் திசையில் புறக்க இருக்கின்றான். ஆனால் அவன் உங்களில் பிறக்கப் போவது இல்லை. அவன் பிறந்து வளருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாடு முற்றாகவே மாறியிருக்கு. சரி, அப்படியே ஏதோ மாறுதான், ஏதோ நல்ல நடக்குதான். ஆனால் நான் அதை பார்ப்பதற்கு இல்லைன்னு சொல்லி மனோரமாவுக்கு ஒரு வருத்தம். சரி, ராணியினுடைய பேரன் மகனும் அல்ல, நான் அவனை எவ்வாறு காண்பேன்? சரி, சிறு வயது என்று சொல்லப்படுது, சில வரை நான் உயிரோடு இருக்கலாம். சரி, இப்போ இதை சொல்லலாமா? சில வரை இந்த மனிதன் உண்மையாக தான் சொல்லுதா? இப்படி யோசித்து கொண்டு போகின்ற பொழுது இப்போ ஒருவர் வந்து ஒரு விடயத்தில் கூடுதலாக உண்மையை சொல்லுகின்ற பொழுது இப்போ ஒரு விஷயம் சரியாக சொல்லப்பட்டு விட்டது, இனி இதான் நடக்குமென்றதும் சொல்லப்பட்டு விட்டது. அப்போ இப்போ அந்த நபருக்குரிய சில பேர் சொல்வார்கள், இப்படி ஏதாவது முற்றாக ஏதாண்டை சொல்லிவிட்டால் அந்த சொல்லுகின்றவர் ஆயுள் குறைவாக இருக்கும் என்று சொல்லி, அது உண்மை போய் எனக்கு தெரியவில்லை. இதை பெரியவர்களிடம் கேட்டால் தான் தெரியும். அப்போ இவ்வாறு சொல்லி முடித்த ஒரு சிறிது நேரத்திலே அவர் மயங்கி விடுகிறார். அவர் இறந்ததுடைய மயங்கி விடுகிறார். அப்போ இவாகவும் இப்படியே இப்போ இவர் சொல்லி போட்டார், அவரும் மயங்கி விடுகிறார், இவாகவும் தண்டவாளில் போகிறார். சரி, மீண்டும் ஒரு ஜால்ராஜ்ய கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். இந்த அரிகண்டம் நவகண்டம் விளத்தியது யார்? அவருக்கு என்ன பேர்? இனி வரும் ஜால்ராஜ்ய கதைகளில் உங்களுக்காக நான்